எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா கணக்கடிக்கலாமா? 8 - 12 + 4 பெருக்கல் 3 வகுத்தல் 3 என்னன்னு கேட்டாங்க. இப்போ என்னென்னா அந்த குறியீடு எல்லாத்தையுமே இதுக்கு பதிலாக வேறு குறியீடு கொடுத்துருக்காங்க. அப்போ வேறு குறியீடு என்ன குறியீடு? 8 மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸை ப்ளஸ்ன்னு எழுதிக்கணும். 12 ப்ளஸ்ஸை வகுத்தல்னு எழுதிக்கணும். 4 பெருக்கலை கழித்தல்னு எழுதிக்கணும். 3 இந்த வகுத்தலை பெருக்கல்னு எழுதிக்கணும். அடுத்து 3 இப்போ இந்த கணக்கை இப்படி மாற்றி இதுக்கு எந்த ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கூட்டல் கழித்தல் வகுத்தல் இருந்தாலே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது போர்டு மாஸ் விதி. போர்டு மாஸ்னால் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு, அடுத்து ஆப்ஜெக்ட், அடுத்து டிவிஷன்னா வகுத்தல், மல்டிப்ளிகேஷன், அடுத்து பெருக்கல், அடிஷன், அடுத்து கூட்டல், அடுத்து சப்ட்ராக்ஷன், அடுத்து கழித்தல். இதை இந்த லைனில் உள்ள வரிசையாக தான் பார்க்கணும். இப்போ நமக்கு முதல்ல வகுக்கணும். அப்போ முதல்ல 12 வகுத்தல் 4. அப்போ அந்த 8 அப்படி எழுதிக்கலாமா? ப்ளஸ் அப்படி எழுதிக்கலாம். 12 வகுத்தல் 4 12/4 அப்படிங்க. 1 4 4 3 12. அப்போ இந்த டேமுக்கு பதிலாக 3 எழுதிக்கலாம். மைனஸ் 3 பெருக்கல் 3 ரெண்டாவது பெருக்கணும். 3 பெருக்கல் 3 எழுதிக்கிடுவோம். அடுத்த டேம் பெருக்க தான் செய்யணும். 8 கூட்டல் 3 மைனஸ் 3 9. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கூட்டணும். 8 3 எத்தனை? 11 மைனஸ் இந்த 9. 11 மைனஸ் 9 எத்தனை? 2. ஆன்சர் 2. ரெண்டாவது சம் பார்க்கலாம். ரெண்டாவது சம் பார்த்தீங்கன்னா 285 பெருக்கல் 19 இப்படி கொடுத்துருக்காங்க. இதேமாதிரி இதுக்கும் அதேமாதிரி குறியீடை மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 285 அதில் பெருக்கல் என்ன கொடுத்துருக்காங்க? பெருக்கல் வகுத்தல்னு கொடுத்துருக்காங்க. 19 அப்புறம் கழித்தலை கூட்டல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 25 கூட்டலை என்ன கொடுத்துருக்காங்க? பெருக்கல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 4 வகுத்தல் என்ன கொடுத்துருக்காங்க? கழித்தல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 60. இது இந்த கணக்கை இப்படி மாற்றி எழுதி இதுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்துடலாமா? நம்ம போர்டு மாஸ் விதிப்படி முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல வகுக்கணும். அப்போ 285 வகுத்தல் 19. 285 வகுத்தல் 19 போடலாமா? ஒரு 19 19 ஒரு 19 19. மீதி எத்தனை இருக்கும்? மீதி 19 மீதி 9 இருக்குமா? 95. அப்போ 5 19 95. அப்போ இந்த 15 எழுதிக்கலாமா? ப்ளஸ் 25 பெருக்கல் 4 கழித்தல் 60 அப்படி மாற்றியாச்சா? அப்போ அந்த 15 ரெண்டாவது பெருக்கணுமா? அப்போ 25 4 100 100 மைனஸ் 60. அடுத்து கூட்டணுமா? 100 15 115 மைனஸ் 60. 115 மைனஸ் 60 60 கழிச்சாத்தினா 115 55. அடுத்த சம்பளம் அடுத்து பார்த்தீங்கன்னா 40 20 - 4 8 பெருக்கல் 6 இது என்னது? அதே மாதிரி தான் அடையாளத்தை ஃபுல்லாக மாற்றணும். 40 வகுத்தலுக்கு பதில் என்ன? வகுத்தலை பெருக்கல்னு கொடுத்துருக்காங்க. 20 இப்போ மைனஸ் என்ன கொடுத்துருக்காங்க? வகுத்தல்னு கொடுத்துருக்காங்க. 4 ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க? கழித்தல்னு கொடுத்துருக்காங்க. 8 பெருக்கல் என்ன கொடுத்துருக்காங்க? கூட்டல்னு கொடுத்துருக்காங்க. கூட்டல் 6 அந்த கணக்கு அப்படி இப்படி மாற்றி எழுதி இதுக்கு என்ன ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரியே போர்டு மாஸ் விதிப்படி நம்ம பார்க்கலாமா? போர்டு மாஸ் விதிப்படி முதல்ல வகுக்கணும். அப்போ 40 பெருக்கல் 20 4 வகுங்க. 5 4 20 வந்துருமா? அப்போ இதில் 5 வந்துருமா? ஏன்னா 20/4 1 4 4 5 4 20. அடுத்து மைனஸ் 8 ப்ளஸ் 6 = என்ன தெரியும்? அடுத்து பெருக்கலாக போர்டு மாஸ் விதிப்படி 5 40 5 4 20 200 மைனஸ் 8 ப்ளஸ் 6 = என்னன்னு கேட்கணும். அப்போ 200 கூட்டல் 6 206 மைனஸ் 8 198. இப்போ அடுத்த பார்க்கலாம். 20 R 16 K 5 M 10 T 8 இது என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 6 K Mக்குலாம் ஒரு அடையாளம் கொடுத்துருக்காங்க. அப்போ 20 Rனா என்ன கொடுத்துருக்காங்க? கூட்டல் 16 Kனா என்ன கொடுத்துருக்காங்க? பெருக்கல் 5 Mனா என்ன கொடுத்துருக்காங்க? வகுத்தல் அதுக்கப்புறம் 10 Tனா என்ன கொடுத்துருக்காங்க? கழித்தல். அவ்வளோதான் மாற்றியாச்சு. இதை அப்படி போட்டுடலாமா? போர்டு வாஸ் விதிப்படி 20 எழுதிக்கலாம். ப்ளஸ் இந்த 16 5 வகுத்தல் 10 5 வகுத்தல் 10னா பாருங்கள் 5/10 ஓரஞ்சு 2 ஓரஞ்சு 5 2 10 1/2. அப்போ பெருக்கல் 1/2ன்னு போட்டுக்கலாமா? அதுக்கப்புறம் அது மைனஸ் 8 = அதுக்கடுத்து வந்துச்சா? அடுத்து பாருங்கள் 20 கூட்டல் இது 16/2 ஓரஞ்சு 2 ஏன்னா அடுத்து பெருக்கல் தான் செய்யணும். ஓரஞ்சு 2 இனி 2 16 8 மைனஸ் 8 = என்னென்னு நமக்கு எடுப்பீங்க. இப்போ இதில் 28 20 கூட்டல் 8 28 28ல் 8க்கு அப்புறம் என்னாச்சுன்னா 20. அடுத்த சம் பார்த்துக்கலாம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 12 அடையாளத்தை மாற்றுவோம். 12
பிங்கிறது என்னது பெருக்கல் 20, ஏங்கிறது என்னது வகுத்தல் 4, கியூங்கிறது கழித்தல் 10, அடுத்து எஃப்ங்கிறது கூட்டல், அடுத்து 30. அப்படி கணக்கு மாற்றியாச்சு, அடையாளத்தெல்லாம் கொடுத்து. இப்போ நம்ம போர்டு மாற்றி போய் பண்ணோம். 20 வகுத்தல் 4 ஃபஸ்ட்டு 12 பெருக்கல் 20 வகுத்தல் 4 எத்தனை 5 மைனஸ் 10 ப்ளஸ் 30. சரிங்களா? அடுத்து பெருக்கணும். 12 5 எத்தனை 12 5 60 மைனஸ் 10 ப்ளஸ் 30. அடுத்து கூட்டுங்க. 60 30 90, 90ல் 10 கழிச்சா 80. அவ்வளோ. அதே மாதிரி இந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து பயிற்சிக்கு ஒரு 5 கணக்கு கொடுத்துருக்கேன். இந்த 5 கணக்கையும் செஞ்சு பார்த்துட்டு இதுக்குள்ளே ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்குள்ளே ஆன்சருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருவேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.